ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குரு பார்வை மிகுந்த பலனளிப்பது எப்போது, எந்த ஜாதகத்துல குரு பகவான் அதிகமான சுபத்தன்மை தருவார் அப்படிங்கிற பதிவை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் 1000க்கும் மேற்பட்ட பயனுள்ள பதிவுகள் இருக்குது, பாருங்கள், பயனடையுங்கள். தெய்வகராட்சம் சேனல்லையும் என்னுடைய பதிவுகள் வருது. புதிய வரலாறு அப்படிங்கிற சேனல்லையும் எனது பதிவுகள் வருது. அஸ்ட்ரோ தமிழா அப்படிங்கிற பிரபலமான யூடியூப் சேனலில் என்னுடைய பதிவுகள் ஓரிரு நாட்கள் வர ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாகவும் அதில் பயனுள்ள வீடியோக்கள் தருவேன். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரைவதிரைக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கங்களோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கிரக விளக்கத்தோடு பலன் சொல்வது கூடுதல் நம்பிக்கை உங்களுக்கு தரும். உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் அறிவார்கள். என்னுடைய ஜாதகம் பார்த்தவர்கள் அடுத்தடுத்து பார்ப்பாங்க. குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்ப்பது ஒரு சிறந்த ஒரு நம்பிக்கை அளிக்கும், நல்ல தீர்வு ஏற்படும். அதே மாதிரி திருமண பொருத்தம் திருமணத்தின் தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் தான் நான் சொல்லுவேன். 10 பொருத்தத்துக்கும் 10 பொருத்தம் அமைப்புக்கும் திருமண பொருத்தத்துக்கும் துளியும் சம்பந்தம் இல்லாத விஷயம். கண்டிப்பாக 10 பொருத்தம் என்பது தவறான வழிகாட்டக்கூடியது. அது எதிலையுமே அதில் அந்த வார்த்தையிலேயே பொருள் இல்லை என்பது உண்மையான விஷயம். இப்ப இந்த வீடியோ பார்ப்போம். கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புப்படி ஜாதகத்தில் எல்லா பலனையும் அறியலாம். கிரக பாவத்துவ சுபத்துவ அமைப்பில் தான் பலன்களை அறிய முடியும். நட்சத்திர சாரத்தில் எந்த பலனும் இல்லை. தசாபுத்தி அமைப்புகளை பார்க்க மட்டும் சந்திரனுக்கு சாரம் பார்க்கணும். ரேவதி நட்சத்திரம்னா புதன் திசையில பிறந்திருக்காருன்னு அர்த்தம். பூரம் நட்சத்திரம்னா சுக்கிர திசையில பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அப்படியே இப்போ என்ன தசாபுத்திங்கிறது தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இது ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருமே அறிந்தது தான். ஒரு யோகமான ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா பலவிதமான அமைப்பு இருக்குங்க. ஒரு ஜாதகத்துல அதிகமான கிரகங்களை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகம் யோக ஜாதகம், குரு கடாட்சம் அப்படின்னு அர்த்தம். நல்ல உயர்வான ஜாதகத்தை பாருங்க, ஒரு 5 கிரகமாவது குரு பார்த்துருக்கும். அதே மாதிரி பாவகம், முக்கியமான பாவகங்களையும் அது பார்க்கும். 5ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 9ஆம் இடத்தை பார்க்கும் லக்கணத்துல இருந்தா. அப்ப அந்த பாவங்கள் வளரும். பாவக சுபத்துவம் அப்படிங்கிறதாங்க. அப்ப பார்க்கிற குருவுக்கு பலம் இருக்கணும், பலம் இருக்கணும், ஜாஸ்தி அதிகமான ஒளி இருக்கணும். இருந்தா தான் பார்க்கிற கிரகங்கள் அதிகமா வலுப்பெறும், பாவகங்களும் அதிகமா வலுப்பெறும். பார்வை திறன் இல்லைன்னா பெரிய பிரயோஜனம் இருக்காது. இது முக்கியமான விஷயம். அதைத்தாங்க இதுல விளக்க போறேன். கிரக பாவகம்னு ராசி சுபத்துவ அமைப்பு படி தான் இதை நான் விளக்க போறேன். 2 அமைப்புகள் போட்டிருக்கேன். இது ஒரு கற்பனையான அமைப்பு தான். அதனால வானியல் விதிப்படி மாறாத அமைப்பு. வானியல் விதிப்படி மாறாத அமைப்புனா சூரியன், சுக்கிரன், புதன் எப்பவுமே பக்க ராசியில போடணும். அதுதான் வானியல் விதிப்படி விதி மாறாத அமைப்பு அப்படின்னு அர்த்தம்ங்க. இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்துல லக்கணம் மிதுன லக்கணம், அங்கே குரு இருக்காரு, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. அப்ப குரு 2 கிரகங்களோடு சம்பந்தப்படுறாரு. ஒளி கூடுதல் அப்படின்னு அர்த்தம். இங்க கூடுதலா இருக்காரா, எதிர்த்தாப்புல பௌர்ணமி வேலை. அப்ப குரு பகவான் புதன் சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனோட சம்பந்தப்படும் பொழுது இந்த குரு பகவானுக்கு அதிக ஒளி வரும். அப்ப அவர் பார்க்கிற இடத்தை பாருங்களேன், 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதிர்ஷ்டம் செயல்படும், பிள்ளைகள் நல்லபடியா இருப்பாங்க, சிந்தனை நல்லா இருக்கும். 9ஆம் இடத்தை பார்ப்பாரு, ராசியவும் பார்ப்பாரு, பலமான ஆழ்த்த ராசியும் பார்ப்பாரு. 9ஆம் இடம் பாக்கியம், தந்தை சார்ந்த விஷயம், ஆன்மீக எண்ணங்கள், ஒரு கோவில் திருப்பணி செய்யறது, பாக்கியங்கள் அனைத்துமே பாக்கியம். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எல்லாமே பாக்கியம் தானே. அப்ப அந்த அமைப்புலாம் சிறக்கும். அப்ப இங்க பார்க்கிற குரு சுக்கிரனோட சேர்ந்து புதனோட சேர்ந்து சந்திரனோட அமைப்பை 3 கிரகத்தோட தொடர்புகள் இந்த குரு பகவான் பார்க்கும்போது இவர் அதிகமான ஒளி கொண்டவராக இருப்பார். இதுதான் என்னுடைய வீடியோவுடைய நோக்கம். இதுக்கு மாறா குரு பகவான்கிட்ட சனி, ராகு இந்த மாதிரிலாம் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை சந்திரன் சேர்ந்துட்டாருன்னா இங்க பௌர்ணமி, இதே இங்க அமாவாசை சந்திரன் ஆயிரும். பலபிரையா வருவாரு, ஆனா 2ஆம் பிறையெல்லாம் அவ்வளவு வெளிச்சம் இருக்காது. அப்ப குரு பகவானுக்கு ஒளி குறையும். இதே 5ஆம் இடத்தை பார்ப்பாரு,
பார்த்தாலும் பிரயோஜனம் இருக்காது. அப்போ ஒரு ஜாதகத்துல குரு பகவான் பார்க்கறது இருந்தாலும் நல்ல ஒளியோடு பார்த்தால்தான் அது யோக ஜாதகம். இந்த நிலையை பாருங்க. இதுலையும் பாருங்களேன், இது விருச்சிக லக்னம் போட்டிருக்கு. 5ஆம் இடத்துல குரு வலிமை பெறுவார். சுக்கிரன் உச்ச சுக்கிரன் மிகுந்த ஒளித்திறன் இருக்கும். அதே மாதிரி சந்திர அதியோகம் பாருங்க இங்க. அப்ப குருவை சுக்கிரனோடையும் இந்த சந்திரனோடையும் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு கொள்ளும் பொழுது ஆட்சி பெற்ற குரு, உச்சப்பட்ட சுக்கிரன், சந்திரன் பௌர்ணமி இப்படி இருக்கும் பொழுது மிகுந்த ஒளியாக இருப்பார். அப்ப பாருங்க 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. தாய் தந்தை 2 பேருமே பலமா இருப்பாங்க இந்த ஜாதகத்துல. அதே மாதிரி பாக்கியஸ்தானமும் வலுப்பெறும். எல்லாமே பாக்கியம்தான். 11ஆம் இடம் நல்லா இருக்கும். 10ஆம் அதிபதி நல்லபடியா இருக்காரு. 6ஆம் இடத்துல வெளிச்ச சந்திரனோட இவர் தொழில் செய்யற அமைப்புல மிகுந்த லாபத்தை பெறுவார். அப்ப இந்த குரு பகவான் பார்க்கிற ஒளிதான். இதே குரு சனி ராகுவால பிடிக்கப்பட்டு ஒளி குறைந்த அமாவாசை சந்திரன் இந்த மாதிரி அமைப்புல இருந்தாருன்னா ஒளி குறையும். இந்த 9ஆம் இடத்தை பார்த்தா ஏதோ பார்க்கிறாருன்னு அர்த்தம். அப்ப ஒளி தத்துவம் தான் ஜோதிடம். குரு பகவான் நல்ல முழு சுபகிரகம். அப்ப அவர் ஒளி அதிகமா இருந்தா நல்ல பலன் கிடைக்கும். அப்படிங்கிறத விளக்கியிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே என்னுடைய நுணுக்கமான வீடியோக்களை பார்த்து உணர்ந்து உங்க ஜாதகங்களை பார்த்து பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். கிரக விளக்கங்களோடு எந்த ஒரு விஷயமானாலும் நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கட்டாய முறையில் மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.